மண் பானையில் எப்படி மீன் கறி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம், அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, தக்காளி பழம், கத்திரிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி ஃப்ரைங் பண்ணி நல்லா வந்துட்டு வேக வச்சுருங்க. ரொம்ப வேக வைக்க வேணாம், கொஞ்சம் தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா திரும்ப கிண்டி ஃப்ரைங் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணுன்னா, மீனை வந்து பொரிச்சு வச்சுருங்க. கத்திரிக்காய் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன், கத்திரிக்காய் போட்டுருங்க வந்துடாமல். கத்திரிக்காய் போடலாம், இல்லை வெண்டிக்காய் போடுறதுனாலும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் கறியில். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் போட்டிருப்பேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மீன் கறித்தூள். நான் எப்போவுமே மீன் கறித்தூள் போட்டேன்னா மீன் கறிக்கு அரை கரண்டி வந்துட்டு டீஸ்பூன் இருக்குல்ல, டீஸ்பூன் அளவு வந்து கோழித்தூள் போடுவேன். ஸோ அது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாமே நீங்கள் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொஞ்சம் வேக விட்டுருங்க ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு மீனை வந்து நீங்கள் பொரிச்சு முன்னாடியே வச்சிடணும். அந்த மீனை வந்துட்டு லைட்டாக மேரினேட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பாதியமாக பொரிச்சு வச்சுக்கோங்க. பொரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, புளி கொஞ்சம், உங்களுக்கு ஒரு வேளை புளிப்பாக வேணும்னா புளி இது பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி தக்காளி இதில் போட்டுட்டேன், அதனால் நான் புளி கொஞ்சம் போடுறேன். பிகாஸ் எங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக பிடிக்குன்றதுனால. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீனெல்லாம் போட்டு நல்லா உப்பெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கையோட கடைசியாக நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு நீங்கள் அந்த கறியை வந்து சாப்பிட ரெடி ஆக்கிடலாம். மண் பானையில் வந்துட்டு செய்யும் போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கு.